கேட்கிறவங்கள ஈர்க்கிற காந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் பாடகர் ஹரிஹரன். ஹரிஹரனோட வசீகரமான குரல்ல ஒலிச்ச பாடல்கள் எல்லாமே ஹிட் ரகம் தான். 90s கிட்ஸுகளோட ஃபேவரட் பாடகர்கள்ல ஒருத்தரான ஹரிஹரன் பாடகரா 50 வருஷங்கள நிறைவு பண்ணியிருக்காரு. ரோஜா படத்துல தமிழா தமிழா பாட்டு மூலமா திரைத்துறைக்குள்ள காலடி எடுத்து வச்சவரு ஹரிஹரன். இளையராஜா, ரஹ்மான், தேவா, வித்யாசாகர், சிற்பி மாதிரியான இசை ஜாம்பவான்கள் இசையில அசர வைக்கக்கூடிய பாடல்களை கொடுத்திருக்காரு. திரைப்படங்கள்ல மட்டும் இல்லாம தனியா ஹரிஹரன் இசை நிகழ்ச்சிகளுக்கும் தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. மேடையில வழக்கமான பாணியில இல்லாம வித்தியாசமா பாடி ரசிகர்களை குதூகலப்படுத்துவாரு. இசை வரி அப்படிங்கறதையும் தாண்டி பாடல்களை ஹரிஹரன் குரல்ல கேட்கிறதே ஒரு தனி சுகம்தான். இந்த நிலையில சமீபத்துல கேரளாவுல நடந்த இசை நிகழ்ச்சி ஒண்ணுல பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருந்த ஹரிஹரனை இசைக்கலைஞர் மேடைக்கு கூப்பிட்டாரு. வயது முதிர்ந்த தோற்றத்துல தள்ளாடி தள்ளாடி மேடைக்கு வந்த பாடகர் ஹரிஹரன் பேசுறதுக்கே ரொம்பவும் சிரமப்படுறது மாதிரி தெரிஞ்சது. பேசவே முடியல அப்படிங்கும்போது பாடுவாரா அப்படின்னு எல்லாருமே யோசிக்க, காதலுக்கு மரியாதை படத்துல வரக்கூடிய என்னை தாலாட்ட வருவாளோ பாட்ட கஷ்டப்பட்டு பாட முயற்சி பண்ணாரு. ஆனா முடியல. அவரோட தோற்றத்த பார்த்து அதிர்ந்து போன ரசிகர்கள், அவரால பாட முடியல அப்படிங்கிறத ஏத்துக்கவே முடியல. எல்லாரும் கவலையில ஆழ்ந்திருக்க, திடீர்னு தன்னோட பாணியில அசத்தலா பாடி ரசிகர்கள கட்டி போட்டுட்டாரு. அப்பதான் தெரிஞ்சது அது ஹரிஹரன் பண்ண பிராங்க் அப்படின்னு. ரசிகர்கள் ஆர்ப்பரிச்சுட்டாங்க. அதே சமயம் ஹரிஹரனுக்கு என்னதான் ஆச்சு? அவரோட உடல்நிலைக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ரசிகர்கள் நெறைய பேரு சமூக வலைதளத்துல கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க. 90s கிட்ஸோட ஆதர்ஷன நாயகனான ஹரிஹரன் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விருப்பமாவும் இருக்கு.